நமச்சிவாய வாழ்க வாழ்க. முருகா போற்றி, ஆதி சித்தர்களை போற்றி, குருவே சரணம். இன்னைக்கு நம்ம பழனி மருத்துவர் செல்வராஜ் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. சொல்லுங்க ஐயா, இது என்ன மூலிகைங்க ஐயா? ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. இந்த மூலிகையோட பேர் என்ன பேர் ஐயா? இதோட மருத்துவத்தை பத்தி கொஞ்சம். பூவரசு மரத்தினுடைய புல்லுருவி. சரிங்கய்யா. இந்த இருக்கு பூவரசு மரம், இதோட புல்லுருவி. ஓ, இந்த மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க. இந்த இருக்கு பாருங்க இலை, இந்த எலுமிச்சம்பழம் மாதிரி இலை இருக்கு. இது அதனோட பூ மொட்டுக்கள், இது அதனோட காய் அமைப்பு. இந்த வருது பாத்தீங்களா ஐயா? சொல்லுங்க ஐயா. இது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சரிங்க. இந்த இலைய பயன்படுத்தினால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். சரிங்க. அதெல்லாம் மாந்திரிகத்திலையும் இதனுடைய பயன்பாடுகள் இருக்கு. அஷ்டவித கர்மங்களுக்கும் சரிங்க வேலை செய்யலாம். ஆனா வைத்தியத்துக்கு முறை தெரிஞ்சு செய்யணும். வைத்தியத்துல தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இதுல கந்தக சத்து அதிகமாக இருக்கு. ஓ சரிங்க. எந்த புல்லுருவில கந்தக சத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் குணமாக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த பூவரசு மரத்து புல்லுருவிக்கு இருக்கு. பூவரசு மரத்து புல்லுருவி. நன்றி வணக்கம். பழனியிலிருந்து மருத்துவர். மிக்க நன்றிங்க, மிக்க நன்றிங்க, நன்றிங்க. மக்களை இந்த பாத்துக்கோங்க. இதுதான் பூவரசு மரத்தோட புல்லுருவி. ஒவ்வொரு புல்லுருவிகளும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும், ஒவ்வொரு மரத்துக்கு தகுந்தபடி. இந்த பாருங்க, இது அதனோட பூக்கள், இதனோட மொட்டு, இதை காய். இந்த இருக்கு பாருங்க, இது இலை பாத்தீங்களா? எலுமிச்சம்பழ இலை மாதிரி அந்த கணுவா போகுது. நன்றி நன்றி ஐயா.